அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து முதலமைச்சர் கவனித்து வருவதாகவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக உரிய நேரத்தில் சரியான முடிவு எடுக்கப்படும் என்று தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் தமிழக அரசு ஊழியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படுமா என சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் எழுப்பிய கேள்விக்கு தற்பொழுது அமைச்சர் தங்கம் தென்னரசு பதிலளித்திருக்கிறார். நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அளித்திருக்கூடிய அந்த பதில பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து முதலமைச்சர் கவனித்து வருவதாகவும் உரிய நேரத்தில் சரியான முடிவு எடுக்கப்படும் எனவும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அதற்கு பதிலளித்திருக்கிறார். மேலும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பல்வேறு கருத்துக்களை அந்த அமைக்கப்பட்டுள்ள குழுவிடம் தெரிவித்துள்ளதாக கூறிய அமைச்சர் தங்கம் தென்னரசு ஓய்வூதிய திட்டம் குறித்து முதலமைச்சர் கவனித்து வருவதாகவும் உரிய நேரத்தில் சரியான முடிவெடுக்கப்படும் தெரிவித்திருக்கிறார். மேலும் நீண்ட நாட்களாக இந்த கோரிக்கையானது ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் தரப்பிலிருந்து கோரிக்கையாக வைக்கப்பட்டிருக்கிற நிலையில திமுக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போதும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என்பதை தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருந்தாங்க. இந்த சூழல்ல இதுவரையிலும் இந்த அரசு அமைந்ததற்கு பிறகாக பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்த எந்த அறிவிப்பும் வெளியிடப்படாத சூழல்ல சட்டப்பேரவையில அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் இது தொடர்பான கேள்வியை முன்வைத்திருந்தார். இதற்கு பதிலளித்து பேசிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அரசு ஊழியர்கள் நலனில் மிகுந்த அக்கறையோடு அரசு செயல்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டி பதிலளித்த அவர் பழைய ஓய்வூதியத்தை பொறுத்தவரையிலும் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த குழுவினுடைய கருத்துக்களுக்கு ஆசிரியர்கள், அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகள் குறித்தான கருத்துருக்கள் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த ஓய்வூதிய திட்டம் குறித்து முதலமைச்சர்கள் கவனம் கொண்டிருப்பதாகவும் விரைவில் அது குறித்து உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நன்றி மாணிக்கம், உங்க தகவல்களுக்கு. பழைய ஓய்வூதிய திட்டம் நிறைவேற்றப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிவுறுத்துகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் மிக தந்திரமாக பந்தையை அடிக்கிறார்கள். நான் அவர்களுக்கு மிக தந்திரமாக சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் கூட சொல்ல நான் அந்த வார்த்தையை கூட திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். உள்ளபடியே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு ஊழியர்களுடைய நலனிலே மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர்களுடைய ஊழியர்களுடைய கோரிக்கைகளை அரசு மிகுந்த கவனத்தோடு பரிசீலித்திருக்கிறது. நான் என்னுடைய நிதிநிலை அறிக்கையிலே கூட அரசு ஊழியர்களுக்கு தேவையான அந்த அறிவிப்புகளை அவர்கள் எதிர்பார்த்திருக்கக்கூடிய அளவிலே நான் வெளியிட்டிருக்கிறேன். தொடர்ந்து அவர்களுக்கு கோரிக்கைகள் இருக்கிறது. ஓய்வூதியத்தை பொறுத்த மட்டிலே அரசு ஒரு குழுவை இப்போது நியமித்திருக்கிறது. நம்முடைய மதிப்பிற்குரிய தலைமை செயலாளர் திருமிகு ககன்தீப் சிங் பேடி அவர்கள் தலைமையிலே ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு அந்த குழுக்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் கால வரையறைகள் தரப்பட்டிருக்கிறது. அந்த குழுவை குறித்தும் கூட பல்வேறு அரசு ஊழியர் சங்கங்கள், ஆசிரியர்கள் அரசுக்கு பல கருத்துக்களை தந்திருக்கிறார்கள். மாண்புமிகு நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும் நானும் கூட அவரிடத்தில் பல முறை பேசியிருக்கிறோம். எனவே அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அவருடைய அனைத்து கோரிக்கைகளும் மிகுந்த கவனத்தோடு அரசு தன்னுடைய கருத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.